Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10th முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கிற மாரி ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துவதற்கான வீடியோ இது. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க மிகவும் குறைந்த நாட்களே இருக்குது ரைட்டுங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலைன்னா மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஞாபகப்படுத்துங்க. ஸோ அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே 2 விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் ஓட்டுநர் பணிக்கும், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 5 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 13/2/2024. கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 15/2/2024. ஸோ பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1 போஸ்ட்டு, கேஷியர் 2 போஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 8 போஸ்ட்டு, டிரைவர் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா 13 போஸ்ட்டு. சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 71,900 ப்ளஸ் சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியர் சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 71,900. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 16,600 60,800. அதுக்கடுத்தாக வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 18 முதல் 37 வயது. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயது. ஃபார் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 முதல் 47 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட் பதவிக்கு பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஆஃப் பாஸ் தி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் பை தி ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்டு இங்கிலீஷ். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸாமினேஷனை ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபார் ஈச் போஸ்ட்டுக்கும், ஒவ்வொரு பதவிக்கும் 500 ரூபா ஃபீஸு. எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, டிஃபரபிள் பர்சன் அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் அண்டு வைவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கான ஆட்கள் வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைவா. ஸோ அதுக்கான பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணிகளுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு வகையினர்கள் பார்த்தீங்கன்னா 18 முதல் 37 வயது. மற்றவர்கள் ஒதுக்கீடு வகையை சார்ந்தவர் அல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயது. பணியில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்காக பார்த்தீங்கன்னா 18 முதல் 47 வயது.
ஸோ அதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இலகுரக வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் மற்றவர்கள் ரூபாய் 500. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஆதி திராவிட வகுப்பினர் அருந்ததியர் பழங்குடியினர் மட்டும் அவர்களுக்கு கட்டணம் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகுப்பினை சேர்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கும் கட்டணம் கிடையாது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, ரீதியாக பார்த்தீங்கன்னா வாய்மொழி தேர்வு. ஸோ இது அடிப்படையில் தான் செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.